ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் உள்ள என்ட்ரு ஆனதுமே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 ஸ்லாப் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்லாப்பில் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் புதுசாக வாங்கி வச்சுருக்கிறதுலாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு பால் பவுட்ரு, அதுக்கப்புறமா இது எண்ணெய் தூக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் மருந்து, அதுக்கப்புறமா மற்ற இந்த மாதிரி லப்பர் டியூப் இதெல்லாம் இங்கே வச்சுப்பேன். குக்கர் அந்த மாதிரி. செகண்ட் ஸ்லாப்பில் வந்துட்டு இந்த இதோ இது இந்த இடுக்கின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, அதுக்கப்புறமா குக்கர் வெயிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சம் கஜ கஜன்னு இருக்காது. அதனால ஸ்பைசஸ்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய டப்பாங்களில் இருக்கிறது சர்க்கரை, உப்பு, கல் உப்பு. இது வந்துட்டு பாப்பாங்களுக்கு ஃபீட் பால் வராதனால இதை நான் கேலக்ட் இது குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் குடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இது நாட்டு சர்க்கரை என் பையனுக்கு பாலில் கலந்து கொடுப்பேன். அந்த மாதிரி தான் எல்லாமே இந்த செகண்ட் ரேக்கில் வச்சுருக்கேன். தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா சமையலுக்கு தேவையான எண்ணெய், அப்புறமா இதிலலாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கினேன்னா கொட்டி வச்சுப்பேன். இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி தட்டுங்க போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு கூடை மாதிரி வச்சு இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு கத்தி, லைட்ரு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். சிசரு, இதில் வந்துட்டு வெறும் ஸ்பூன்ஸ் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு டப்பாங்களை தூக்கி போடாமல் அதுக்கெலாம் வந்துட்டு இதோ இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். நான் தூக்கி போட மாட்டேன். இதெல்லாம் வந்துட்டு டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி. இது வந்துட்டு பாம் ஆயிலு, இதுவும் ரேஷனில் வாங்கினது. இன்னும் இதை காய்ச்சிட்டு டப்பாலாம் இதில் கொட்டி வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் இருக்கும். இதில் வந்துட்டு நிறைய இருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சுட்டு மீதம் இருந்தால் அந்த டப்பாவில் வச்சுக்கிறது. சர்க்கரை, புளி அந்த மாதிரி இதுலேயும் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு சமையலுக்கு தேவையான கடாய் அது மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து நிப்போ குக்கர், இப்போ யூஸ் இல்லை. அதுக்கப்புறமா குக்கர் எப்பயாச்சும் நான் தக்காளி சாதம், பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிப்பேன். இதில் சுடுதண்ணி வச்சுப்பேன். இதில் பாப்பாங்களுக்கு சுடுதண்ணி வச்சு அவங்கள அப்படியே இது பக்கத்தில் வந்தீங்கன்னா குட்டி ஸ்டாண்டு மாதிரி அடித்து வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்துட்டு இது மிக்ஸி ஜாரு, என்னோடய கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இன்னும் இது யூஸ் ஆகுது. 6 வருஷமாக ஓடிட்டுருக்குது. ஸோ இது வந்து என்னோடய தலைக்கு தேங்காய், பாப்பாங்களுக்கு பேபி ஆயில் இது. அதுக்கப்புறம் அவங்களோட மருந்து அந்த மாதிரி இதெல்லாம் பவுடர் என் பையனதும் எங்கள் பாப்பாதும் தனித்தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு பாப்பாங்க ஃபீடிங் பாட்டில், டம்ளர் அந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம் இது எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன். தட்டு, குழம்பு ஊற்றுறதுக்கு, குழிப்பணியார சட்டி அந்த மாதிரி எல்லாமே இங்கேயே வச்சுருக்கேன். கரண்டிலாம் இங்கே தொங்க விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமைக்கிறதுக்கான 2 குடத்துலையும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு தண்ணி குடிக்கிற கேன் தண்ணி. அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட லன்ச் பேக்கும், காய்கறி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிற கூட வச்சுருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் வச்சுருக்கேன், இங்கே பூண்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே டேங்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேங்க்கு க்ளீன் பண்ணுவோம். அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் வந்து அந்த ஸ்லாப் பக்கத்துலேயே அப்படியே ஃபுல்லாக இங்கே வச்சுட்டேன். இங்கே கேப் இருந்துச்சு, அதனால் இங்கேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் ஜன்னலை திறந்து காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பி பிளாக் தெரியும். ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் போகுது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா. க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு சிங்க் இங்கே இருக்கும். அது பக்கத்தில் ஹேண்ட் வாஷு, சாமான் தைக்கிறதுக்கான சோப்பு டப்பா, பாத்திரத்தை விளக்கி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இந்த கூடை பார்த்தீங்கன்னா இந்த கை துணின்னு சொல்லுவோம்ல, அந்த துணி இங்கே வச்சுருக்கேன். அடுப்பு இது தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 வருஷமாக இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பாங்க ஃபீடிங் பாட்டில்லாம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருப்பேன். 3 பேரும் இதில் வச்சுருக்கேன். சாப்பாடு செஞ்சேன்னா இந்த இடத்துல தான் நான் வைப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உரல் வச்சுருக்கேன்.
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது குடிக்கிற தண்ணி ஜக்கு. இதில் பாப்பாங்களுக்கு சுடுதண்ணி போடுவேன் இந்த கெட்டிலில். ஸோ ஃப்ளக் பாயிண்ட் அப்படியே மேலே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தவா. அந்த தவா வந்துட்டு சப்பாத்தி சுடுறதுக்கு வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கட்டர், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து தோசைக்கல், தோசை எதுனா. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கவருங்க நிறைய வச்சுருப்பேன். அது எதுக்காச்சும் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எந்த கவரையும் தூக்கி போட மாட்டேன். அதனால் அப்படியே அங்கே வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இதில் அரிசி இருக்குது. இதில் அரிசி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு டப்புங்க வச்சுருக்கேன். என்னைக்காச்சும் தண்ணி வராமல் நின்றுடும். அதனால் நாங்கள் ரொப்பி வைக்கிறதுக்காக எமர்ஜென்சிக்காக இங்கேயே வச்சுருப்போம். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 சிலிண்டர்னால இன்னொரு சிலிண்டரை எப்போவுமே வச்சுருப்போம். அது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கும். அவ்வளோதாங்க என் கிச்சன். நான் ஃபுல்லாக ஒரு வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.